அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 26ஆம் தேதி முதல் தானாக நடக்கப் போகும் கெட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் தைரியஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய வித்யாகாரகரான புதன் இயற்கை சுபகிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் சகாயஸ்தானம், தைரியஸ்தானம், வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் நுழைவது சற்று சாதகமற்ற சூழலை ஒரு பக்கம் உருவாக்கினாலும் கூட பெரிய அளவில் சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை என்று எடுத்துக்கொண்டாலும் அந்த இடத்தில் மேலும் வலுவிழந்து நீச்ச கதியில் திரும்புகிறாருங்க. ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய புதன் தைரியஸ்தானத்தில் வலுவிழந்து நீச்சம் பெறுவது உறுதியாகவே தானாக நடக்க போகும் கெட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் இறுதி நேரத்தில் வெற்றி வாய்ப்பை தவறவிடுவதற்கான சூழல் உருவாகலாம். அதுபோன்று நல்ல அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று கவனக்குறைவு ஏற்பட்டாலும் கூட கை நழுவி செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தான் வெற்றிக்கு உரித்தான 3இல் வலுவிழந்த அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சற்று உணர்ச்சி வசப்பட்டு முன்கோபத்தினால் சில சங்கடங்களை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பும் அதிகமாக உள்ளது என்பதை மகர ராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க. வித்யாகாரகரான புதன் தற்போது நீச்சம் பெறக்கூடிய வேளையில் மார்ச் 9ஆம் தேதியிலிருந்து மேலும் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. இதுவும் உறுதியாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே அதிக கவனம் இந்த வேளையில் மிக முக்கியமாக தேவை. அது மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அவரும் மார்ச் 4ஆம் தேதியிலிருந்து வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புகிறார். இப்படி சாதகமற்ற சூழலை கிரகநிலைகள் உருவாக்குவதால் அதிக கவனம் நிச்சயமாக இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு தேவை. ஏனென்றால் அணைய போகிற விளக்குதான் பிரகாசமாக எரியும் என்று சொல்லக்கூடிய வகையில் 7.5 சனியின் இறுதி காலகட்டமாகவும் பார்க்கப்படுகிறது. மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி மிகவும் வலுவாக 7.5 சனியை திருக்கணிதத்தின்படி நிவர்த்தி செய்கிறாருங்க. நிவர்த்தி செய்து சகாயஸ்தானமாகிய 3இல் நுழைகிறார். எனவே 7.5 சனி முழுமையாக நிவர்த்தி அடைந்ததற்கான பலனை இந்த தருணத்திலிருந்தே உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே மகர ராசிக்காரர்கள் உறுதியாகவே இந்த வேளையில் அதிக கவனத்துடன் இருந்தால் மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு நல்ல மாறுதலை நிறைவாக சந்திக்க முடியும். அதற்கு முன்னதாக சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. ஏனென்றால் வலுவிழந்த அமைப்பில் சுக்கிரன், புதன் உள்ளிட்ட பல கிரகநிலைகள் மார்ச் 29ஆம் தேதி வலுவாக தைரியஸ்தானத்தில் இணைந்து சப்தம பார்வையை பாகியஸ்தானத்தின் மீது பதிக்கின்றன. வலுவிழந்த அமைப்பும் சற்று சாதகமற்ற சூழலும் சில நேரங்களில் தடுமாற்றத்தை உருவாக்கி தானாக நடக்க போகும் கெட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் சில சங்கடம் நிறைந்த நிகழ்வுகளை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே இந்த வேளையில் அவை அனைத்தையும் தகர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக இந்த வேளையில் அனைத்து வகையான பணிகளிலும் மகர ராசிக்காரர்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் மட்டும்தான் அவற்றை தடுத்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் முழுமையாக கிடைக்கும் என்பது உறுதியான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய புதன் சாதகமற்ற சூழலில் வலுவிழக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பதால் பொருள் சேர்க்கை கிடைப்பதில் சில தடுமாற்றம் ஏற்படலாங்க. அதைவிட புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். எனவே உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை எடுப்பதை நிச்சயமாக இந்த வேளையில் தவிர்க்க வேண்டும். அதை எதிர்காலத்தில் சரி செய்து கொள்ள முடியாத அளவிற்கு சங்கடம் நிறைந்தவையாக மாறலாம். எனவே பொறுமையும் நிதானமும் மிகவும் முக்கியமாக இந்த வேளையில் சற்று கூடுதலாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது. எனவே கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் புதன் நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகலாம். எனவே உடல்நல ஆரோக்கியத்திலும் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. உடன் பிறந்தவர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடனும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சற்று சாதுரியமாக நடந்து கொள்ளுங்கள். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவெடுப்பதால் பெரிய அளவிலான மனஸ்தாபம், சங்கடங்களை உறுதியாக விளக்க முடியும். அதே சமயம் அனைத்துமே தானாக நடக்க போகும் கெட்டவையாக தான் அமையுமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் குரு 5இல் இருக்கிறார். இந்த வேளையில் சனியும் 3இல் அமர போகிறார். எனவே முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு போன்ற பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடும். அப்படி கூடினாலும் கூட அதில் சில சண்டை சச்சரவும்
மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சில நிகழ்வுகளையும் சந்திப்பதற்கான சூழல் உள்ளது என்பதை தான் கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. எனவே இந்த வேளையில் இதுபோன்ற நிகழ்வுகளை அணுகும் போது சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருந்தால் பெரிய அளவிலான சங்கடங்களை உறுதியாக தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். எனவே குடும்பத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவெடுங்க. மிக முக்கிய முடிவுகளை எடுப்பதை இந்த தருணத்தில் தவிர்ப்பது நல்லது. அது மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்த்திடுங்க. அனுபவம் இல்லாத துறைகளில் முதலீடு செய்வது, அனுபவம் இல்லாமல் புதிய கடை திறத்தல் போன்ற பணிகளில் ஈடுபடுவது நிச்சயமாக தவிர்ப்பது நல்லது. இல்லை என்றால் அதற்கு பிறகு வருத்தப்பட்டு பெரிய அளவில் சில இழப்பை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் அதற்கு முன்னதாகவே பல காரியங்களில் இருக்கக்கூடிய சிரமங்களை உறுதியாக தவிர்க்க முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் உணர்ச்சி வசப்பட்டு எந்தவிதமான முடிவையும் எடுக்கக்கூடாது. சக பணியாளர்கள், மேலதிகாரிகள், உயர் அதிகாரிகள், பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள், ஒப்பந்ததாரர்கள், நிதி நிறுவனக்காரர்கள் என யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவருடனும் இந்த தருணத்தில் உறுதியாக சாதுரியமாகவும் சாணக்கியத்தனமாகவும் நடந்து கொள்வதால் பெரிய அளவிலான சங்கடங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். எனவே இந்த தருணத்தை சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். இல்லை என்றால் எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை மகர ராசிக்காரர்களுக்கு புதன் உறுதிப்படுத்துகிறார். கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற பலன் நிறைவாக கிடைக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. எனவே உறுதியாக இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் கலைத்துறை ரீதியான பணிகளில் ஈடுபடுங்க. அரசியல் சார்ந்த பணிகளிலும் செல்வாக்கு அதிகரிக்கிறதோ இல்லையோ மறைமுகமான எதிர்ப்புகள் கிளம்புவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே மறைமுகமான இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சற்று கூடுதல் கவனத்துடன் அணுகுவது நல்லது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பெற்றோர்கள் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் சில கவனக்குறைவுகளையும் கவனச்சிதறல்களையும் சரி செய்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சல் கிடைத்தாலும் கூட சந்தை நிலவரம் சற்று சாதகமற்ற சூழலை ஏற்படுத்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இந்த தருணத்தில் எது சிறப்பான முடிவாக இருக்குமோ அதை சிந்தித்து செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள். நல்ல மாற்றம் கிடைக்கும். இல்லை என்றால் சில ஏமாற்றம் உருவாகலாம். கால்நடை வளர்ப்பிலும் எதிர்பாராத சில விரயங்களை சந்திப்பதற்கான சூழலும் உள்ளது. எனவே இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் மகர ராசிக்காரர்கள் செயல்படுவது பல சங்கடங்களை உறுதியாகவே தவிர்ப்பதற்கான யோகத்தை நிச்சயம் உருவாக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் கெட்டது கூட நன்மையாக மாறுவதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வரும். மகர ராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை.